1949ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் தேதி தொடங்கப்பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா என்பது நாளை இந்த YMCA நந்தனம் மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாக்கள் நடைபெற்று வந்தது. காலங்காலமாக ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் பிறந்தநாள் விழா நிகழ்வுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துவக்க நாளும் என்கின்ற வகையில் முப்பெரும் விழாவாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆண்டு என்பது ஒரு கூடுதல் சிறப்பாக பவள விழாவும் முப்பெரும் விழாவும் இணைந்து ஒரு சேர நடைபெறவிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நாளை மாலை 5 மணிக்கு நந்தனம் YMCA மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையில் நடைபெறவிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த மைதானத்தில் இருந்து இந்த சிறப்புக்குரிய நிகழ்வை பார்த்து ரசிப்பதற்கும் பார்ப்பதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 65,000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் என்று தொடங்கி இப்பொழுது சற்றேறக்குறை 80,000 இருக்கைகள் வரை போடுவதற்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மைதானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் பல்வேறு சிறப்புகளை படைத்திருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் முத்தமிழறிஞரின் மூத்த பிள்ளை முரசொலி அதனுடைய பவள விழாவும் 2017இல் இங்கேதான் நடைபெற்றது. அந்த பவள விழாவில்தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ், மதிமுக, CPM, CPI, VCK போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைவதற்குரிய நிகழ்வாக அந்த பவள விழா இங்கே நடைபெற்றது. அந்த பவள விழா தான் தமிழ்நாட்டின் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு தென் திசையில் உதித்த சூரியன் கலைஞர் அவருக்கான ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை முதன்முறையாக அகில இந்தியாவின் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தேசிய தலைவர்களும் அந்த மேடையில் நின்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு புகழ் சேர்த்தார்கள். குறிப்பாக குலாம் நபி, காங்கிரஸ் பேரியக்கத்தின் குலாம் நபி ஆசாத், பாஜகவின் சார்பில் நிதின் கட்கரி, CPMன் சார்பில் நினைவில் வாழும் சீதாராம் யெச்சூரி, CPIயின் சார்பில் பெருமதிப்பிற்குரிய சுதாகர் ரெட்டி போன்றவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்த்தார்கள். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 96வது பிறந்த நாள் விழாவும் அன்றைக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் வெற்றி பெற்றதை ஒட்டி, அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றதையொட்டி இங்கே தமிழகத்து வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு என்கின்ற வகையிலேயும் மிக சிறப்பான நிகழ்வு இங்கே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலும் தமிழகத்தின் திமுக தலைமையிலான அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே பங்கேற்று உரை நிகழ்த்தினார்கள். அதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய 70வது பிறந்த நாள் விழா தேசிய தலைவர்கள் பங்கேற்ற ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக இங்கே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்லாது அகில இந்தியாவிலிருந்தும் முலாயம் சிங் யாதவ், தேஜஸ்வி, அதேபோல் பரூக் அப்துல்லா போன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேசிய தலைவர் கார்கே போன்றவர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. அது இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் கால்கோல் விழாவாகவே அது அமைந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து 2023 அக்டோபரில் இன்னும் ஒரு மகத்தான நிகழ்ச்சி, மகளிருக்கான உரிமை மாநாடு என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய ஏற்பாட்டில்
இங்கே மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது. அதில் அன்னை சோனியா காந்தியும் பெருமதிப்பிற்குரிய பிரியங்கா காந்தி போன்றவர்களும் உரை நிகழ்த்தினார்கள். இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் நடைபெற்ற இந்த மைதானத்தில் நாளை மாலை 5 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறவிருக்கிற இந்த பவள விழா முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் திமுக கழகத்தின் ஆதரவாளர்களும் பற்றாளர்களும் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பதற்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பந்தலை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு அரண்மனை தோற்றத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையை பொறுத்தவரை செஞ்சி கோட்டைக்கு நிகரான வகையில் ஒரு கோட்டை வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்திலும் மைதானத்தை சுற்றியும் 18 இடங்களில் ஒளித்திரைகள் LED ஸ்கிரீன்ஸ் என்கின்ற வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாலெல்லாம் தலைவர்களின் உருவங்கள் சீரியல் விளக்குகளில் எரிய வைக்கப்படும். ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்தவரை LED பேனரில் தலைவர்களின் ஸ்டாண்டிங் உருவங்கள் வைக்கப்பட இருக்கிறது. அதுவும் 19 இடங்களில் வைக்கப்படவிருக்கிறது. ஆக அந்த LED ஸ்டாண்டிங் ஸ்க்ரீன்ஸ், அதேபோல் இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு வைக்கப்படுகிற அந்த திரைகள், மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிற LED ஸ்டேஜ் பேக்ட்ராப் போன்ற எல்லாமும் சேர்த்து 10,000 சதுர அடியில் LED என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டம் இங்கே நிகழ்த்தப்படவிருக்கிறது. YMCAவின் முகப்பில் 170 அடி நீளத்திற்கு ஒரு கோட்டை வடிவிலான முகப்பு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் கொடிகள் பெரிய அளவில் இரும்பு கம்பங்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாலே துணியில் ஒரு 20 அடி உயரத்திலிருந்து தொங்கவிடப்படுகிற ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் இன்று இரவு ஒரு 50க்கும் மேற்பட்ட பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் போன்றவர்களின் உருவப்படங்கள் விளக்குகளில் எரிகிற வகையிலான ஒரு ரவுண்டு பேனர்ஸ் சென்டர் மீடியனில் பாதுகாப்பாக வைக்கப்படவிருக்கிறது. இதையும் கடந்து ஒரு 5000 வாழை மரங்கள் வருவோரை பசுமை வணக்கம் சொல்லி வரவேற்கிற வகையில் 5000 வாழை மரங்கள் அமைக்கப்படவிருக்கிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களும் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விழா மைதானத்திற்கு வருபவர்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி என்கின்ற வகையில் இந்த வாகன நிறுத்தங்கள் 11 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நந்தனம் கலைக்கல்லூரி மைதானம், டீச்சர்ஸ் காலேஜ் கிரவுண்ட் 2 என்று சொல்லக்கூடிய அந்த மைதானம், டிஃபென்ஸில் ஒரு மைதானம் இருக்கிறது, அதற்கும் அனுமதி பெற்று அந்த மைதானம், ஸ்பிக்கு மைதானம், YMCAவிலே அமைந்திருக்கிற 4-5 மைதானங்கள் என்று ஏறத்தாழ 11 மைதானங்களில் வாகனங்கள் நிறுத்துவதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற அனைவருக்குமே குடிநீர் வசதி என்கின்ற வகையில் ஒரு 15,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது போடப்படுகிற 70-80,000 நாற்காலிகளிலும் ஒரு குடிநீர் பாட்டில் வைக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு வசதிகள் இந்த இடத்தில் செய்யப்படவிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு 75 ஆண்டு கால சாதனைகள், சந்தித்த சோதனைகள், இவைகள் எல்லாம் ஒரு 500க்கும் மேற்பட்ட பதாகைகளாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த இடத்திற்கு வருபவர்கள் ஒரு கண்காட்சியை, ஒரு பொருட்காட்சியை சுற்றி பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இயக்கம் எவ்வளவு சாதித்திருக்கிறது, என்ன மாதிரியான சோதனைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறது போன்ற விஷயங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த இடம் ஒரு மிக சிறப்பான இடமாக இருக்கும். மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள் ஒரு பதிப்பகம் ஒன்றை முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயரால் நடத்துகிறார். அந்த பதிப்பகத்தின் சார்பில் ஒரு விற்பனை கூடம் ஒன்றும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லட்சக்கணக்கான பேர் வருகிற காரணத்தினால் ஒரு மருத்துவ மையம் ஒன்றும் இங்கே காலையிலிருந்து இரவு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரை இங்கே அமையப்பெறவிருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு கூடுதல் சிறப்பு, வளர்ந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி
ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே அந்த வகையில் நாளை பவள விழாவில் கலைஞர் எனும் ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழ்வு இருக்கிறது. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதீத பங்கு என்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தி உரையாற்றவிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு சிறப்புகள் இந்த பவள விழாவில் நிகழ்த்தப்படவிருக்கிறது.